வேலை செய்யும் போது இயேசுவை பற்றி பேச ஒரு தாகம் உண்டாக வேண்டும். இயேசு அந்த தாகத்தை தான் சொல்லுகிறார். தன்னுடைய தாகத்தை அல்ல, தன்னுடைய தாகத்தை, தன்னுடைய வேதனையும் அல்ல, தன்னுடைய பாரத்தை அல்ல. நான் தாகமா இருக்கிறேன் பிள்ளைகளை சேர்ப்பதற்காக, பிள்ளைகள் என்னோடு வருவதற்காக தாகமா இருக்கிறேன். அழிந்து கொண்டிருக்கின்ற ஆத்துமாக்கள், பிசாசின் கையில் இருக்கின்ற ஆத்துமாக்களை மீட்கத்தான் வந்திருக்கிறேன். எத்தனை பேர் மீட்டு என் சொந்த பிள்ளைகளை மாறுவார்களோ என்று சொல்லி சிலுவையிலே ஒரு தாகமா இருக்கிறேன். அல்லேலூயா. உங்களுக்கு பாடுகள் இருந்தாலும், உங்களுக்கு சில நெருக்கங்கள் இருந்தாலும், உங்களுக்கு சில சொந்த கவலைகள் இருந்தாலும், ஒரு பக்கமாய் ஆத்ம தாகம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு பிள்ளைக்குள்ள பரிசுத்த ஆவியான வந்தா அவருடைய சிந்தை வந்துடும். பரிசுத்த ஆவி ஒரு பிள்ளைக்குள்ள வந்தா தாகம் வந்துடும். பரிசுத்த ஆவியான ஒரு பிள்ளைக்குள்ள வந்தா அந்த நேரம் தன்னுடைய வேலையை செய்திடுவாங்க. அந்த நேரம் அவருக்காக ஊழியம் செய்து தினமும் அவரை திருப்திப்படுத்துவாங்க. ஆமென். அவரை திருப்திப்படுத்துவாங்க, அவரை சந்தோஷப்படுத்துவாங்க. ஊழியக்காரன் கேட்பான் அவரை பார்த்து, நான் உம்மை சந்தோஷப்படுத்துகிறேன் ஆண்டவரே, இல்ல நான் உம்மை துக்கப்படுத்துகிறேனா? அல்லேலூயா. சந்தோஷப்படுத்த வேண்டும். எத்தனை பேர் படுத்துறீங்க? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் அவரை சந்தோஷப்படுத்துறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை பற்றி சொல்றீங்க? இது எல்லாம் தான் ஆண்டவரை காத்த தாகமாய் ஆத்துமா தாகத்திலே நிக்கிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. இயேசுவை போல பிதாவின் சித்தம் செய்ய தூண்டும். ஆமென். இயேசுவை போல பிதாவின் சித்தத்தை, இயேசு எப்படி பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தாரோ அதே போல பரிசுத்த ஆவி இருக்கிற ஒரு நபர் அந்த இயேசுவின் சித்தத்தை செய்யும்படியாக தூண்டிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமென். பிதாவின் சித்தம் என்ன? ஹல்லேலூயா. நீங்கள் அறியாத ஒரு போஜனம் உண்டு, நீங்கள் அறியாத ஒரு காரியம் உண்டு. நான் பிதாவினுடைய சித்தத்தை செய்யவே இந்த பூமியில பிறந்திருக்கிறேன்னு சொன்னார். அல்லேலூயா. நாமும் பூமியில பிறந்தது பிதாவின் சித்தத்தை செய்யத்தான். ஒரு காலம் நாம் அறியாம வாழ்ந்தது உண்மை, ஒரு காலம் விக்கிரத்தை சேவித்தது உண்மை, ஒரு காலம் கிறிஸ்தவன் என்று சொல்லி நடித்தது உண்மை. அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இல்லை. அந்த கிறிஸ்து நமக்குள்ளே வாஸ்பரிக்கவில்லை. ஆனபடினால அந்த நாள்ல பல வழிகள் நடந்ததுனால அதெல்லாம் ஆண்டவர் நினைத்து பார்ப்பதில்லை. இப்போது பரிசுத்த ஆவியினாலே மறுபிறப்பாயிருக்கும். மறுபிறப்பு. அல்லேலூயா. அந்த மறுபிறப்பு ஆனதுனால என்ன செய்யணும்? பிதாவினுடைய ஹல்லேலூயா பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக நீங்கள் பாடுபட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா.